பாரதிய ஜனதா கட்சியில எல்லாரும் சொல்றாங்க இது ஒரு மதவாத கட்சி, இந்த மதவாத கட்சி என்று பரப்புரை செய்தால் அவர்களுக்கு லாபம். இது பிராமணர்கள் கட்சி, அந்த காலத்திலிருந்து பிராமணர்கள் எதிர்க்கிறார்கள், அதனால அப்படி சொன்னா அவர்களுக்கு லாபம். இது வடநாட்டவர் கட்சி, இந்தி பேசுகிறவர்கள் கட்சி, அதாவது எதெல்லாம் சொன்னா வாக்கு வங்கி அவர்களை விட்டு போகாமல் இருக்கணும் அதையெல்லாம் சொல்லுகின்ற ஒரு தந்திர செயல். இதைத்தான் இத்தனை ஆண்டு காலமா சொன்னாருங்க. நலத்திட்டங்களை பற்றி நீங்கள் சொல்லவே தேவையில்லை. எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை. மாறாக இலவசமா ஏதாவது கொடுக்கலாமா, தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுக்கலாமா, கொடுத்துட்டு பிறகு சொல்லி காட்டலாமா, இப்படித்தான் மக்களை இவர்கள் பார்க்கிறார்கள். மக்களை இவர்கள் ஒரு வாக்கு வங்கிகளாக அடிமைகளாக தான் பார்க்கிறார்கள். இதுவரை அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அப்படி பார்க்கவில்லை. பாரதிய ஜனதா கட்சியில தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் பிராமணர்கள் இல்லை, வடநாட்டவர்கள் அல்ல, இந்தி பெருமைகள் அல்ல. நீங்கள் எல்லாம் எப்படி வளர்த்திருக்கீங்கன்னா, தமிழ் முழுவதும் தெரியாத ஒரு தமிழனாக, ஆங்கிலமே அறகுறையாக தெரிந்த தமிழனாக, வேறு எந்த மொழியும் தெரியாத ஒரு தமிழனாகத்தான் நாங்கள் வளர்க்கப்பட்டிருக்கிறோம். அதனால் இது தமிழர்களுக்கான பாரதிய ஜனதா கட்சி, தமிழ்நாட்டில் இயங்குகிற கட்சி என்று நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இங்க எல்லாரும் எப்படி பழகணுமோ அப்படித்தான் இப்பயும் பழகிட்டு இருக்கிறோம். மாமா மச்சான் வேற எல்லாமே தான் இருக்கு. இங்க நமக்குள்ள மதம் இல்லை, ஜாதி இல்லை, மொழி கூட இல்லை. ஒரு கட்சி தான் சொல்லுவாங்க இது தமிழ் மொழி, பக்கத்தில் தெலுங்கார வேணாம், கர்நாடகார வேணாம், மலையாளத்துக்கார வேணாம், இப்படிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம். எல்லோரும் சமம், எல்லோரும் நம்ம ஒண்ணுக்குள் ஒன்னா இருக்க போறோம். ஒரே தடவை பிறகு ஒரு தடவை சாக போறோம், அன்பால சேர்த்துட்டு போவோம். இந்த வடசம வாக்காளர் பெருமக்களுக்கு ஒரு பெரிய தொழில் இருக்கிறது. இங்க ஏழை எளியோர் நடுத்தர வர்க்கம் தான் அதிகம். பணம் கையில ரொம்ப இருந்தாக்கா மனசு மாறிடும், எதோ யோசிக்க போனோம். அன்றாடமாக சம்பாதிக்கிற பணத்தை நிம்மதியா அதை வச்சுட்டு வாழ்றவங்க, பட்ஜெட்ல வாழ்றவங்க, மாச சம்பளம் வாங்கிட்டு பட்ஜெட்ல வாழ்றவங்க, கொஞ்சம் கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாம கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க, இப்படிப்பட்ட நல்ல மனைவிக்காரர்கள் வாழ்கின்ற பகுதியில விஷ ஊசியை போடுற மாதிரி ஒரு அமைச்சர் பேசியிருக்காரு. என்ன பேசுறாருன்னா, அவங்க கட்சிக்காரங்கிட்ட பேசுறாரு, ஏப்பா நமக்கு இவங்க எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க, அவங்க கிட்ட எல்லாம் போய் நீ வாக்கு கேட்கறது வேஸ்ட், அவங்கள விட்டு அவர் ஒரு கெட்ட வார்த்தை வேற சொல்றாரு. அவங்கள நமக்கு சிறுபான்மை இருக்காங்கப்பா, நேரம் அவங்க கிட்ட போ, அவங்க வாக்கு வாங்க, அது போக நமக்கு அப்படின்றார். எந்த தெய்வம் உங்களை கண்ணை கட்டி வைத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். மோடி அரசு சிறுபான்மைக்கு எதிராக எந்த ஒரு தவறும் செய்யவில்லை, எந்த ஒரு சட்டமும் இயற்றவில்லை என்பதை சிறுபான்மையினர் புரிந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப நாள் இல்ல, ரொம்ப நாள் கெட்டிக்காரன் பொழுது 8 நாள் தான், அதுக்கு மேல தாங்காது. அதனால சிறுபான்மையினர் உஷாரா இருக்கணும். திமுக 10% வாக்கு உங்களுக்கு, அவ்வளவுதான். நீங்க நல்லா கேட்டு பாருங்க, திமுக உங்க தெருவில் இருந்தாங்களா எத்தனை பேர் இருக்கிறாங்க, இப்ப எத்தனை பேர் இருக்காங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. திமுகவுக்கு 10% வாக்கு தான். அவங்க சிறுபான்மையினர் தோல் மேல ஏறி உட்கார்ந்துதான் ஆட்சி அமைக்க வராங்க. கூடவே கூட்டணி கட்சிங்க 2%, 3%, 4% வச்சிருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் சேர்த்தா ஒரு பாஸ் மார்க் வாங்கி 35% வாங்கிட்டு ஆட்சியில் வந்து உட்கார்றாங்க. எவன் ஒருவன் 70% மக்களுடைய வாக்குகளை பெறுகிறானோ அவன் தான் உண்மையான அரசியல் தலைவன். ராமராஜர் இருந்தார், அவர் வாங்குவார். இன்னைக்கு நிக்க வச்சா கூட மக்கள் ஏங்குறான், அந்த மாதிரி ஒரு தலைவன் வரமாட்டானான்னு. இதுதானே எதார்த்தம். இந்த பொறுத்தாளர் சொல்லிச்சு வெள்ளக்காரன் விட்டுட்டு போனதை நிறுத்தி விளையாடுறாங்க. மக்களே நீங்க ஏமாறாதீங்க. நான் இப்போ சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டங்கள் எல்லாம் நாடு முழுவதும் இல்ல, அனைத்து மக்களுக்கான திட்டம். இது இந்துக்களுக்கான திட்டம், முஸ்லிம்களுக்கான திட்டம், கிறிஸ்தவர்களுக்கான திட்டம், பார்சிகளுக்கான திட்டம், சீக்கியர்களுக்கான திட்டம் எல்லாம் ஒரு திட்டமும் கிடையாது. எல்லாமே ஒண்ணுதான். ஏழை தான். அவர்களை எப்படி அவர்கள் கவனிக்க வேண்டுமோ அப்படிதான் கவனிக்கிறாங்க. எந்த ஒரு திட்டத்தின் பலனும் நேரடியாக அவர்கள் பயனாளிகளுக்கு போனோம். இவங்களை மாதிரி கம்சம் இருக்கிறது இல்லை. ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறது இல்ல, 500 ரூபாய் கம்சம் எடுத்துட்டு 500 ரூபாய் கொடுக்கிற அரசியல் தலைவர்கள் நாங்கள் இல்ல. இந்தியாவுடைய எல்லையை வலிமைப்படுத்தி இருக்கிறார், இந்தியாவுடைய பொருளாதாரத்தை உயர்த்திருக்கிறார், ஒரு கனவு காணுகிறார், விஷயம் வைத்திருக்கிறார். இத்தனை ஆண்டுல இவ்வளவு பண்ணுவேன் சொல்றார். எந்த விதமான ஊழலும் இல்லை, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஊழல் இல்லாத ஆட்சியை தந்திருக்கிறார். இத்தனை ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. யாராவது இந்த ஊழல் பண்ணாரு கையை நீட்டி காட்ட முடியுமா? முடியாது.